ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. ஐயா காரைக்கால்ல இருந்து வந்திருக்கிறீங்க. நம்மளுடைய ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வந்திருந்தீங்க. ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எப்படி இருந்தது, உங்க கருத்தை வந்து எங்களுக்கு சொல்லுங்களேன். 5 நாள் கிளாஸும் நல்ல விதமா நிறைய தகவல் சொன்னீங்க. தகவல் சொன்னீங்க. ஓகே. நமக்கு தெரியாத தகவலும் நிறைய இருந்தது. ஓகே. அதெல்லாம் புதுசாக நம்ம கத்துக்கிட்டோம். ஒவ்வொரு இதுக்கும் கேள்விகள் கேட்கும்போது நீங்க விளக்கம் கொடுத்து எல்லாத்தையும் விவரமா சொல்லி கொடுத்தீங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஏன்னாக்கா எல்லா தகவலையும் யாரும் வந்து உடனடியா சொல்ல மாட்டாங்க. சரிங்க. நீங்க சொன்னீங்க. நல்லதுங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது. சரிங்க. இப்ப பயிற்சி வகுப்புல நம்ம பண்ணணும் சார். இப்ப நீங்க நேரடியா வந்தோம். நேரடியா ஒரு சில சோப்புகளுக்கு உண்டான வித்தியாசமா நம்ம காமிச்சோம். பிளஸ் வந்து சோப்பும் செஞ்சு காமிச்சோம். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அளவு கொண்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஊற்றி காட்டினீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லி கொடுத்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்க. இந்த மாதிரி அளவுகள்ல இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில சோப்பு செய்யறதுக்கு முடியுமா? நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சிருக்கிறேன். சரி. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் செய்யறதுக்கு இது கட் பண்றதுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கிறது பூரா இதுல வந்து கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணல. இல்ல கெமிக்கல் இல்ல சார். காஸ்டிக் சோடாவை தவிர. சோடாவுக்கும் நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது இது இல்லைன்னு சொல்லி. அது சரிங்க. வந்து அது நடைமுறைக்கு ஏத்துக்கூடியது தானே? ஏத்துக்கூடியதுதான். சரிங்க. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில உங்களுடைய தேவைகளுக்கு நீங்க பண்ணிக்க முடியும். நான் பண்ணிப்பேன் சார். ஓகே. எனக்கு எங்க குடும்பத்துக்கும் நான் பண்ணிக்கலாம். இப்ப தொழில் ரீதியா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் அது டெவலப் பண்ண பிற்பாடுதான் நான் அந்த லைனுக்கு போவேன் சார். போகணும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம கத்து கொடுத்ததுல ஒன்றும் இது கிடையாது. குறை எல்லாமே நல்ல விதமா பண்ணி கொடுத்துருக்கீங்க. சரி. எங்களுக்கு எல்லாமே தெரியுற மாதிரி சொல்லி கொடுத்தது. சரி. பிசினஸா பண்றதுன்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான். பிசினஸா போறது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம லைசன்ஸ் விஷயம் சொன்னோம். ரெண்டாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னோம். எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொன்னோம். இதெல்லாம் எப்படி இருந்து கரெக்டா நடைமுறைக்கு உகந்தது? ஏன்னா எங்களுக்கு இருக்கிறதுலயே சீனியர் மோஸ்ட் நீங்க. ஏன்னா ரெண்டாவது இதுல வந்து அனுபவம்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க ஐயா. தொழில் ரீதியா இருக்கலாம். நீங்க வந்து அனுபவம் இருக்கிறதுங்கிறப்ப இதெல்லாம் சொன்னது பூரா நடைமுறைக்கு நடைமுறையில என்ன சிக்கல்லாம் வரும், அதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு வர நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால அது நல்ல விதமான ஸ்டெப் எடுத்து போனாக்கா நல்ல விதமா செய்யலாம். அப்படியே இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க காரைக்கால்ல இருந்து இங்க வந்து இது பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இந்த 5 நாள் கிளாஸ்ல வந்து பிரயோஜனமா இருந்ததுனாலதான் நீங்க வந்திருக்கிறீங்க. தவிர்க்க முடியாது வராம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்திருக்கிறீங்க. அதனாலதான் நாங்க இந்த அளவு கேட்கிறோம். ஏன்னா அங்கிருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து இங்க ரூம் போட்டு தங்கி இருந்து இங்க வந்து எங்க யூனிட்டுக்கு விசிட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா வந்ததனுடைய ஏதாவது பலன் இருக்கும். நல்ல பலன் சார். நல்ல பலன். அதுதான் சார் எங்களுக்கு வேணும். நல்ல பலன். நல்லதா இருந்தது. அதனால மிக்க நன்றிங்க ஐயா. வேற இந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணது நம்ம அந்த குரூப் அப்படியே இருக்கும். பாசப்பறவைகள் குரூப் இருக்கிறாங்களா? உல்லாச பறவைகள் பாருங்க. நான் வந்தோடனே மறந்துட்டேன். இந்த உல்லாச பறவைகள் தனியா உட்கார வைக்கணும்ல நான் பிளான் பண்ணேன். யாரு அவரே நம்ம குரூப்ல சேர்க்கலையே. சேர்க்காம எப்படி இருந்தவங்கள பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதுல நம்ம இதுலயே வந்து உல்லாச பறவைகள் தனியா என்ன விட்டுட்டு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா ஐயா? ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு தூரம் வந்தது. சாப்பாடு நல்லா இருந்ததுங்களா? நல்லா இருந்தது சார். உங்களுடைய ரிசீவிங் எல்லாமே நல்லா இருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. குரூப் வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிற தகவல்களை கேளுங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் பதில் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஓகே. நன்றிங்க ஐயா.